எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம 211வது வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 210 வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதில் லாஸ்ட்டு 60 வீடியோக்கள் வந்து ஆழ்மனசின் அற்புத சக்திகள்ங்கிற புஸ்தகத்தோட ரிவ்யூவாக இருந்தது. இடையில ஒரு வாரம் தமிழ் சேனலில் கொஞ்சம் கேப் வந்துருச்சு. அந்த கேப் வந்து நான் வந்து 1-2 இடங்களுக்கு போயிருந்தேன். நித்யானந்தா சுவாமிகளோட ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அந்த ஆசிரமத்தில் இருந்து தியானமெல்லாம் பண்ணினேன். அங்கே ஒரு சத்சங்கம் நடத்தினேன். கிரியா யோகத்தை பற்றி சொல்லி கொடுத்தேன். அதில் பிஸி ஆகிட்டேன். அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் ஒரு 5 வீடியோஸ் போட்டேன். ஆனால் அது மலையாள சேனலில் மட்டும்தான் போட்டேன். அதனால தான் தமிழ் சேனலில் கொஞ்சம் கேப் வந்த மாதிரி இருந்தது, உங்களுக்கு தோணியிருக்கும். நான் சேனலெல்லாம் நிறுத்தலை. ஏன்னா கொஞ்சம் பேர் என்னோடய நம்பர் இருக்கவங்கெல்லாம் கேட்டாங்க, ஏன் மேடம் இப்போ வீடியோஸ் வர்றதே இல்லையேன்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா இந்த மாதிரி வேறு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். மலையாளத்தில் மட்டும்தான் போடுறேன், அதில் பிஸியாக இருக்கேன். அடுத்த வாரத்துலேருந்து கட்டாயமாக தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எப்பவும் போல் போடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்போ இன்னையிலேருந்து எப்பவும் போல் திங்கள் புதன் வெள்ளி உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு வீடியோஸ் கிடைக்கும். ஓகேயா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு புது புஸ்தகம் எடுத்திருக்கேன் புக்கு ரிவ்யூவுக்காக. இந்த ஏன் புக் ரிவ்யூவாக பண்ணுறேன்னா, எனக்கு உங்கள்கிட்ட என்னென்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 8 வீடியோஸ் வந்து நான் எந்தெந்த குருக்கள்கிட்ட போனேன், எந்தெந்த குருமார்கள்ட்ட போனேன், என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குருமார்களுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி தான் ஒரு 8 வீடியோஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு கைலாஷ் சேனல் தொடங்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு 20 வீடியோஸில் எனக்கு என்னென்ன இந்த வாழ்க்கைக்கு முக்கியமானது, நம்ம எப்படி ஆன்மீகத்தையும் லௌகீகத்தையும் ஒன்றா கொண்டு போய் கூட நம்மளால் முக்தி தேட முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போகிறோம், கட்டாயமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் முக்தி கிடைக்கும். நான் வந்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. ஒருத்தர் ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல வச்சு பேசும்போது ஒரு சர்ச்சை வந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னார், அது எப்படி மேடம் நீங்கள் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் அந்த அறிவுக்கு எட்டாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது பேசுகிற பேச்சு. நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா, என்னோடய வீடியோஸை மட்டும் பாருங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் வேறு சாமியை கும்பிடக்கூடாது, நீங்கள் வேறு எந்த பூஜையும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா? ஏன்னா என் மனசுலேயே அந்த மாதிரி நினப்பு இல்லை. அப்புறம் எப்படி என் வாயில் வரும்? அது மனசுக்குள்ளே இருந்த சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். என் மனசுலேயே அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் நான் முதல்ல சொன்னேன் என்னோடய வீடியோஸில் எல்லாம். அதை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு கட்டாயமாக முக்தி கிடைக்கிற அளவுக்கு உங்களை உயர்த்தலாம். மனுஷங்கிற நிலையிலிருந்து கடவுளுங்கிற நிலைக்கு உங்களை உயர்த்த முடியுங்கிற விஷயத்தை தான் நான் சொன்னேனே தவிர, நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணுன்னு நான் எங்கேயும் சொல்லலை. அது யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறவங்கெல்லாம் முட்டாள். நான் ஒரு முட்டாளாக இஷ்டப்படலை. ஓகேயா? நான் எனக்கு எது முக்கியம்னு தோணுச்சோ, என்னோடய குருமார்கள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் உங்களோட பங்கிடுறேன். அவ்வளோதான். இஷ்டம் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா கேட்கவே வேண்டாம், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இதில் இப்போ 211வது வீடியோவில் இருந்து நான் எத்தனை வீடியோஸ் வரும்னு எனக்கு இப்போ சொல்ல முடியாது. இந்த ஒரு புஸ்தகத்தை தான் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். அப்போது புக்காக ரிவ்யூ பண்ணுறீங்களே, முதல்ல எல்லாம் சொன்னாங்க, நிறைய புக்ஸு எங்களால் படிக்க முடியல, வாங்க முடியல, படிக்க முடியல, நேரம் இல்லை, படித்தா புரிய மாட்டேங்குது, அதனால் ரிவ்யூஸ் பண்ணுங்கள் மேடம், நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், ரொம்ப அழகாக இருக்குது, குழந்தைக்கு சொல்கிற மாதிரி விலாவாரியாக ரொம்ப விவரமாக, அதாவது விளக்கமாக சொல்கிறீங்க, எங்களுக்கு அதை கேட்டாலே நிறைய விஷயங்கள் புரியுது அப்படின்னு சொன்னதுன்னு பேரில் தான் இந்த புக் ரிவ்யூ ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, புதுசாக எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
முதல்ல ஒரு 10-20 வீடியோஸ் நீங்கள் கேட்டாலே போகிறோம். முக்திக்குண்டான வழிகள் எல்லாம் அங்கேயே புட்டு வச்சுட்டேன். திருப்பியும் அரைச்சமாகவே அரைக்கிறதுல எனக்கு அர்த்தம் இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் சரி இந்த மாதிரி புது புஸ்தகங்கள்லாம் எடுத்து சொல்லலாம். இவங்க பாருங்கள், ஆழ்மனசின் அற்புத சக்திகள்னு டாக்டர் ஜோசப் மர்ஃபி சொன்ன எழுதின புக்கில் இருந்து 60 வீடியோ போட்டிருக்கேன். 60 வீடியோவும் 60 முத்துக்கள் என்ன சம்மந்திச்ச வரைக்கும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்களும் என்ன மாதிரி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு முத்து. அப்போ அந்த 60 முத்துக்களையும் ஒரு மாலையாக கோர்த்து உங்கள் காலடியில் சமர்ப்பிச்சிருக்கேன். அதில் எத்தனை வீடியோ நீங்கள் கேட்குறீங்களோ, எத்தனை வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்களோ, அத்தனைக்கு உங்களுக்கு நன்மைகள் தான் வரும். ஓகேயா? ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஒரு ஆள் அவனோட ஆழ்மனசின் சக்தியை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். அவனோட வாழ்க்கையே அவன் கையில், இந்த உலகமே அவன் காலடியில். அவ்வளோ சக்தியானது நம்ம ஆழ்மனசுக்கு இருக்குது. அதை பற்றி தான் விலாவாரியாக டாக்டர் மர்ஃபி என்னென்ன எழுதினாரோ அதெல்லாம் எந்த குறை இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன். இப்போது அடுத்தது இந்த புக்கு. இது சத்குருவோட புக்கு. அதாவது இதில் பர்சனலாக நான் 1-2 விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் சின்னதுலேருந்தே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிற ஒரு பொண்ணாக தான் நான் வளர்ந்தேன். ஏன்னா என்னோடய வீட்டில் அப்படி தான் இருந்தாங்க எல்லோரும். நான் பிறக்கும் போதெல்லாம் அவங்க எல்லோரும் நல்ல விதத்தில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மீன், கேரளானாலே மீன் தானே, அப்போ நிறைய மீன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இடையில எங்கள் தாத்தா சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே மீன் சாப்பிட்றது, மீன், முட்டை, கறி இதெல்லாம் மாமிசம் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டாங்க. நான் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே தினமும் பூஜை, தினமும் தேங்காய் உடைச்சி தூப தீபம் காட்டி பூ போட்டு அர்ச்சனை பண்ணி வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி காலையிலையும் சாயங்காலம் விளக்கேற்றி மணி அடித்து கோயிலுக்கெல்லாம் போய் அந்த மாதிரி ரொம்ப பக்தியாக ஆரம்பிச்சிட்டாங்க லைஃப்பை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா பாட்டி. அதனால் நாங்கள் பிறந்தப்போவும் அங்கே நான் நான் வெஜிடேரியன் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. என் நாக்கில் நான் வெஜிடேரியன் வச்சதே கிடையாது, டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் இப்போ வீட்டில் இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி, அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். கடைசி வரைக்கும் நாங்கள் அப்படியே தான் இருந்தோம். இன்றைக்கி நான் அப்படி தான் இருக்கேன். அது ஒன்று. அப்போ ஆன்மீகங்கிறது எனக்கு புதியதான ஒரு டாபிக் கிடையாது, நம்பர் 1. நம்பர் 2, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எங்கள் அம்மா என்னோடய 11ஆவது வயசில், நான் 7ஆவது படிக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் 5ஆம் கிளாஸ்லேருந்தே நான் எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட தான் வளர்ந்துட்டு வரேன். எங்கள் பாட்டிக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு, எங்கள் தாத்தாவுக்கும் ஈடுபாடு ஜாஸ்தி. அப்போ எங்கள் பாட்டி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. வெளியே கொண்டு போய் இந்த சப்த ரிஷிகளை எல்லாம் காட்டுவாங்க. எதுக்கெடுத்தாலும் மாயா மாயா, அதெல்லாம் மாயா மாயா மாயான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய புஸ்தகங்கள் படிப்பாங்க எங்கள் பாட்டி. அப்படி படிக்கும்போது அவங்க பேசுகிற வார்த்தையிலேருந்து முன்ஜென்மம், அந்த மாதிரி முன்ஜென்மம்பாங்க. இந்த முன்ஜென்மன்னா என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்திருக்குமோ நமக்கு அப்படின்னு நானாக யோசிக்கிறேனே தவிர, நான் போய் எங்கள் பாட்டி அதை பற்றி நிறைய சொல்லுங்கன்னு நான் கேட்க தோணலை. அதே மாதிரி நீ நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணேன்னா அடுத்த ஜென்மம் ஒன்று மோசப்பட்ட ஜென்மமாக இருக்கும், வரப்போகிற ஜென்மம் நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்கள அடிக்கக்கூடாது, மனசை நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஏன் பேசுனா, ஏன் திருடுனா, ஏன் மற்றவங்க பொருளை அபகரித்தா என்ன அப்படின்னா அடுத்த ஜென்மம் ஒன்று ரொம்ப கஷ்டப்படுவேன், அடுத்த ஜென்மம் மோசமான ஜென்மமாக இருக்கும் உனக்கு. அப்போது இந்த முன் ஜென்மம், அடுத்த ஜென்மம், முற்பிறவி, அடுத்த பிறவி, வரப்போகிற பிறவி, இதை பற்றியெல்லாம் எங்கள் பாட்டி பேசும்போது நான் இப்படியே யோசிப்பேன், இதெல்லாம் சத்தியமா, இதெல்லாம் சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, இது ஒரு ஜென்மந்தான் அப்படின்னு நினச்சேன்.
அப்போ இந்த முற்பிறவி வரும் கால பிறவிகள் அதை பற்றியெல்லாம் எனக்கு என் மனசில் நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்களோடையே தான் நான் வளர்ந்துட்டு வந்தேன். ஆனால் இடையில ஏதோ ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், கௌதம புத்தா வந்து அவரோட தியானத்தில் அகக்கண் திறந்ததுனால அவரோட பழைய ஜென்மங்கள்லாம் அவருக்கு பிடிபட்டது, அதாவது ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ கௌதம புத்தா தான் சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காராம், நான் வந்து ஒரு ஜென்மத்தில் முயலாக இருந்தேன், இன்னொரு ஜென்மத்தில் ஆடாக இருந்திருக்கேன், ஆடாக இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதா ஏதோ புஸ்தகத்தில் படித்தேன். சரி, அவர் சொன்னது அப்போது உண்மையாக இருக்குமோ, இருக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ பெருசாக ஆனதுக்கப்புறமும் நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வந்து மெயினாக அம்பாளோட பக்தை நான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படியே போச்சு, ஆரம்பித்து அப்படியே வருது. ஒரு 10-40 வருஷமாக, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10-40 வருஷமாக லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அம்பாள் மேலே தான் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது, பக்தி இருந்தது. இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எனக்கு இன்றைக்கி இருக்கிற, அதாவது இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக ஒரு நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் பென்ஷன் வருது, நல்லபடியாக ஏதோ ஆரோக்கியத்தோடு இருக்கேன் அப்படின்னா, அவர் 2 பசங்க இருக்காங்க, 2ம் கல்யாணம் பண்ணியாச்சு, வெல் செட்டில்டு. அதெல்லாம் நினைக்கும்போது ஒரு பேர குழந்தை இருக்குது, அதெல்லாம் ஒரு நிறைவான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பூசல்கள், சண்டைகள் எல்லாம் வந்தது. இன்லாஸோட எல்லாம் நிறைய ஒரு மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டேன் நான், இல்லைன்னு சொல்லலை. அதை தவிர பாக்கி பொதுவாகவே ரொம்ப நல்ல வாழ்க்கை தான் எனக்கு. எனக்கு அதில் திருப்தி உண்டு. அதுக்கு எப்போவுமே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு அம்பாள் மேலே உள்ள அளவு கடந்த பக்தி. நான் படிக்கிற, அந்த பாராயணம் செய்கிற, தினமும் பூஜை பண்ணுற, லலிதா சஹஸ்ரநாமம் வாசித்துக்கிட்டே போடுற பூவினால தான் எனக்கு கடவுளோட அருள் கிடச்சிருக்கு, அம்பாளோட அனுகிரகம் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் வாழ்க்கையில் நல்லவளாக இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் நினப்பு எனக்கு எப்போவுமே மனசில் இருக்குது. ஓகே, ஆனாலும் அப்போது ஆன்மீகம்ங்கிறது எனக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கிடையாது. சின்னதுலேருந்தே ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு உண்டு, சின்னதுலேயே. நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாலாம் பூஜை பண்ணும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் பூஜா ரூமில் உட்காந்துட்டு இந்த சரஸ்வதியோட ஃபோட்டோ, இந்த கிருஷ்ணன் கையில் வச்சுருக்க லட்டு வச்சுருக்க ஃபோட்டோ, அதெல்லாம் பார்த்தேன்னா மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னமோலாம் எனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் தான் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் இப்படியே போகுது. ஆனாலும் இந்த கடந்த காலம், அதாவது இந்த பழைய பிறவி, புதிய பிறவிங்கிறத பற்றியெல்லாம், இனிமேலும் வரப்போகிற பிறவிகளை பற்றி எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இப்போ ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், அதுக்கப்புறம் பிரின்சிபலாக இருந்தேன். ரொம்ப பிஸி ஷெட்யூல். அந்த ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போதெல்லாம் தினமும் என்ன ஆனாலும் வந்தால் குளிப்பேன், இல்லைன்னா கை கால் எழும்பிட்டு 6 மணிக்கு விளக்கு ஏற்றி லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பேன். அது வந்து வருஷங்களாக தொடர்ந்து செய்கிற ஒரு விஷயம். அது மாதிரி பண்ணிகிட்டே வந்தாலும் அதுக்கு மேலே ஒரு நான் தேடி செல்லவோ, ஒரு குருவை ஃபாலோ பண்ணுறதுக்கோ உண்டான சந்தர்ப்பங்கள் எனக்கு குறைவாக இருந்தது. அப்படி இருந்தும் நான் சென்னையில் 2004, 5, 6 எல்லாம் இல்லை, 2010, 2009, 10 விஜயலக்ஷ்மி பந்தயன்கிற ஒரு அம்மாட்ட நான் தியானம் கற்றுக்கிட்டேன். அவங்க 6 நிலைகளில் 6 மாதம் கிளாஸ் எடுத்தாங்க ஹோட்டலில் வச்சு. அந்த 6 இதையும் கற்றுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு முதல் குருன்னு சொல்லலாம். ஆனால் நான் தொடங்கி வச்சாங்க. ஆனால் இந்த பிஸி லைஃப்பில் என்னால் கண்டினியூஸாக எனக்கு மெடிடேஷன், தியானமெல்லாம் பண்ண முடியல. அப்போது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் குருவை தேட ஆரம்பித்தேன். யார் என்ன சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே விவேகானந்தரோட புக்கெல்லாம் நிறையா படிச்சிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, 6ஆம் கிளாஸ்லேருந்தே ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் 3 பெரிய வால்யூம்ஸ் எங்கள் வீட்டில் இருந்தது, அதெல்லாம் படிச்சிருக்கேன்.
நிறைய இந்த கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அதெல்லாம் நிறைய படிச்சுட்டேன். சின்ன வயசுலேயே அதெல்லாம் படிச்சுட்டேன். ஆனால் கூட இந்த இந்த ஜென்மங்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கலாம் அதை பற்றியெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. அது மட்டும் இல்லை, எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு குரு வேணும்னே எனக்கு தோணலை. லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கணும், கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், அதெல்லாம் தான். மற்றபடி புண்ணிய காரியம் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு குரு வேணும் அப்படின்னு எந்த ஒரு குருவையும் நான் நாடி செல்லவே இல்லை. அப்படி இருக்கச்ச தான் என்னோடய மருமகன் இந்த ஒரு புக்கை எனக்கு கிஃப்டாக கொடுத்தார். சத்குருவோட மோர் தேன் அ லைஃப் அப்படிங்கிற புஸ்தகம். அது என்னோடய மனசில் இருந்த சந்தேகங்களை போக்கிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி ஜென்மம் இருக்கா, இதுக்கு பின்னாடியே நமக்கு ஜென்மம் எடுக்க வேண்டி வருமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை போக்கின புஸ்தகம் இது. ஓகேயா? அதனால தான் நான் நினச்சேன் இதிலேருந்தே என்னோடய புக் ரிவ்யூவை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகேயா? இது இந்த புக்கோட டைட்டில் என்ன தெரியுமா? மோர் தேன் அ லைஃப். மோர் தேன் அ லைஃப்னால் என்ன? லைஃப்னால் இந்த ஜென்மம், மோர் தேன் அ லைஃப்னால் இந்த ஜென்மத்துக்கும் மேலே. அப்போது போன ஜென்மத்தை பற்றி எல்லாம் நிறைய இதில் சொல்லியிருக்கார். சத்குரு அவரோட ஜென்மங்களை பற்றி, பழைய ஜென்மங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கார். அதை படிக்கும்போது தான் எனக்கு கரெக்ட், அவர் இந்த மாதிரி சத்குரு மாதிரி ஒரு நல்ல ஒரு மகான் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு நிறைய குருமார்களை ஃபாலோ பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு 8 வீடியோவே என்னோடய குருமார்களுக்கு சமர்ப்பணமாக தான் ஒவ்வொரு குருவை பற்றி நான் பேசியிருக்கேன். எல்லா குருமார்களும் இந்த பழைய ஜென்மம் உண்டு, இனிமேலும் நம்ம ஜென்மம் எடுப்போம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு நல்ல கிளாரிட்டி கொடுத்தாங்க, நல்ல ஒரு கிளியர் ஐடியா கொடுத்தாங்க. ஓகே, இது சத்குரு அவரோட லைஃப்பை பற்றி, இந்த ஜென்மத்தை, பழைய ஜென்மங்களை பற்றி அவர் பேச அருந்ததி சுப்பிரமணியன்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு பெண்மணி எழுதி எடுத்து அதுக்கப்புறம் புஸ்தக வடிவில் போட்டிருக்காங்க. ஓகே, அதுதான் இந்த புஸ்தகத்தோட ஆரம்பம். இதில் அருந்ததி ஒரு இன்ட்ரடக்ஷன், முகவுரை கொடுத்துருக்காங்க. அந்த முகவுரையிலே அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இந்த ஸ்டோரி, அதாவது இந்த புக்குங்கிறது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேனை பற்றின புஸ்தகம். இட் இஸ் அ புக் ஆஃப் அன் எக்ஸ்ட்ராடினரி மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எக்ஸ்ட்ராடினரி மேன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஈஷா யோகா சென்டர்னு ஒரு இடம் இருக்குது. அதோட ஸ்தாபகர் தான் இந்த சத்குரு. ஓகே, ஆக்சுவலாக சத்குரு, ஸ்ரீ ரவிசங்கர் இவங்கெல்லாம் ஒரு பெரிய மகான் நிலைமைக்கு அவங்கள உயர்த்திக்கிட்டாங்க. அவங்க மனுஷ ஜென்மம் எடுத்தாங்க. அவங்க நிறைய மனுஷங்களுக்கு போதனை செய்கிறதுக்காக வாழ்க்கையை திருப்பிக்கிட்டாங்க. அதாவது அவங்களும் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போய் நம்மளை மாதிரி வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு பல குருமார்களோட அனுகிரகம் கிடச்சிது. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. அந்த புரிஞ்ச விஷயத்தை தன்னோட வச்சுக்காமல் மற்ற உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ சத்குருவுக்கு நிறைய கோடிக்கணக்கான ஆள்கள் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸ்ரீ ரவிசங்கருக்கும் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய மகான்கள் நம்மளோட இடையில இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அவங்கெல்லாம் நம்மளை விட உயர்ந்த தளத்தில் இருப்பவர்கள். ஆனால் இதே பூமியில் நம்மளோட உடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய, அதுவும் தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம், சித்தர்கள், கோடிக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் தமிழ்நாடு. அப்போ அவங்களோட எல்லாம் ஜீவசமாதிகள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்போது இந்த புஸ்தகத்தில் ஃபஸ்ட்டு சாப்டருங்கிறது ஃபாலிங் அப்வர்ட்ஸ், லைஃப் டைம்ஸ் 3. இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டரோட ஹெட்டிங். இதே ஹெட்டிங்கை நான் என்னோடய வீடியோவுக்கும் டைட்டிலாக கொடுத்துருக்கேன். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் இருக்குது பாருங்கள். ஃபாலிங் அப்வர்ட்ஸ். ஃபாலிங்னா என்ன? கீழே விழறதுன்னு சொன்னாலே கீழே விழறதுன்னு தான் அர்த்தம். அப்போ ஃபாலிங். அப்போ ஃபாலிங் அப்வர்ட்ஸ்னால் என்ன? அப்போ தலைகீழாக போகிறது.
அது எங்கே தலைகீழாக போகுது? லைஃப் டைம்ஸ் 3. இப்போ ஒரு லைஃப் டைம்னா இந்த ஜென்மம், அப்போ 3 ஜென்மத்தை பற்றி. லைஃப் டைம்ஸ் 3னா 3 லைஃப் டைம்ஸ் ஃபாலிங் அப்வர்ட்ஸ். அப்போ இப்போ சத்குரு இருக்கார், உயிரோடு இருக்கார், அவரோட பழைய 3 ஜென்மங்களை பற்றி இதில் பேசுகிறாரு. ஓகே, அப்போ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துச்சு. அப்போ நானும் இதுக்கு முன்னாடி நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்கேன், இனியும் எனக்கு இந்த ஜென்மத்தில் முக்தி கிடைக்கலன்னா இனியும் நிறைய ஜென்மங்கள் எடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போது இன்னொரு விஷயம் எனக்கு பர்சனலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சரி, அப்போ இந்த மாதிரி மகான்கள் நம்மளுக்கு இடையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுவாமி முக்தானந்தாவோட புக்கை ரிவ்யூ பண்ணோம். சுவாமி நித்யானந்தா, அவரோட குருவான சுவாமி நித்யானந்தாவோட ஆசிரமத்துக்கெல்லாம் போனேன், அதை பற்றியெல்லாம் பேசினேன். நிறைய குருமார்கள் இதுக்கு முன்னாடியும் வாழ்ந்துருக்காங்க, நல்ல மகான்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ இவங்கள்லாம் நம்மளை நல்ல வழியில் திருத்தி வாழ ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க ஜென்மம் எடுத்திருக்காங்க. இப்போ சத்குரு ஆனாலும் சரி, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆனாலும் சரி, வேறு நிறைய குருமார்கள் இருக்காங்க. அவங்களாம் நம்மளை மாதிரி குழந்தையாக பிறந்து ஸ்கூலுக்கு போய் அடி வாங்கி திட்டு வாங்கி வளர்ந்து அப்போ வந்திருக்காங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நார்மல் லைஃப் தான். ஆனால் அவங்களுக்கு ஏதோ முன் ஜென்மத்தில் செஞ்ச ஒரு புண்ணியத்தினால, முன் ஜென்மத்தில் அவங்க செஞ்ச தியானத்தினால அவங்களுக்கு இந்த ஜென்மம் நல்ல குருமார்கள் கிடச்சி அவங்க நிறையா கற்றுக்கிட்டு, சரி நம்ம கற்றுக்கிட்டதையெல்லாம் நம்ம மக்களுக்கு போதிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி வாழ்க்கையை இப்போ நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது சிலவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க. ஃபேமஸ் ஆக ஆக அவங்கள பற்றி நிறைய கதைகளும் வரும், கான்ட்ரவர்சிஸ். நம்ம கைலாஷ் சேனலில் நம்ம ஒரு அங்கமாக இருக்கோம், நமக்கு வேணுங்கிறது முக்தி. அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம கேட்குறோம். அப்படி இருக்கும்போது சாதாரணப்பட்ட ஆள் இதெல்லாம் கைலாஷ் சேனலும் வேண்டாம், எனக்கு ஆன்மீகதையும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நான் பிறந்தேன், சாகிற வரைக்கும் ஜாலியாக இருப்பேன், பாவமாவது புண்ணியமாவது கர்மாவாவது கிருமாவாது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் தப்பு இல்லை. அப்படி நினைக்கிறவங்களே நிறைய பேர் தான், அந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் நம்மளை மாதிரி முக்தி வேணும் முக்தி வேணும் முக்தி வேணும், பக்தியிலேருந்து முக்தி எப்படி கிடைக்கும், ஞான மார்க்கம் எப்படி அப்படின்னு, நம்ம கர்மயோகம்னா என்ன அப்படின்னு அந்த ஒரு தேடலில் இருக்கோம். நம்ம எந்த வழியில் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளை விட ஒரு படி மேலே இருக்க இந்த மகான்களை பற்றி அவங்க ஃபேமஸ் ஆகும்போது ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேர் கதை கட்ட ஆரம்பிப்பாங்க. அது நானாக இருந்தாலும் நாளைக்கு அப்படி தான். இன்றைக்கி நான் சாதாரணப்பட்ட ஒரு மனுஷி, அதனால் என்னை பற்றி எந்த கதையும் கிடையாது. நான் நாளைக்கு ஃபேமஸ் ஆனேன்னா என்னை பற்றியும் ஆளுங்க பல விதமாக பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம அதாவது எப்போ இந்த ஆன்மீக வாழ்க்கையை செலக்ட் பண்ணோமோ நம்ம இந்த மாதிரி வேண்டாத சர்ச்சைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாலே அவங்களோட வாழ்க்கையை பற்றி, அவங்களோட போனால் இவளோட தொடர்பு, அந்த தொடர்பு, கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல், அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, சிலவங்கெல்லாம் கதை கிளப்புறாங்க. அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நமக்கு அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ நமக்கு நல்லது சொல்லித்தராங்களா கேட்போம், இஷ்டம் இருந்தால் ஃபாலோ பண்ணுவோம், இல்லையா விட்டுட்டு போயிடும். அதுதான். ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதுக்குன்னே போட்டிருக்கேன். என்ன, மற்றவங்கள பற்றி குறை சொல்லக்கூடாது. மற்றவங்கள பற்றி குறை பேசினோம்னா, மற்றவங்கள பற்றி கதை பேசினோம்னா
அது வந்து ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஒரு கேன்சர் நோய் அப்படின்னே நான் சொல்லியிருக்கேன். அது வந்து உடம்பில் உண்டாகிற கேன்சர் நோய் கிடையாது, நம்ம ஆத்மாவுக்கு கிடைக்கிற உண்டாகக்கூடிய கேன்சர். அதாவது ஆத்மாவை அவ்வளோ தூரம் வேதனைப்படுத்துகிற விஷயந்தான் இந்த காசிப். காசிப்னால் மற்றவங்கள பற்றி கதை பேசுகிறது, இல்லாததெல்லாம் பேசுகிறது, ஏதாவது அவங்க தப்பு பண்ணிட்டால் கூட அதை பெருசுப்படுத்தி பேசுகிறது, அவங்கள குற்றங்குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. அது வந்து சரி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் அடுத்தவங்களை பற்றியே நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நமக்காக நல்லது செய்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்கள்ட்ட எல்லாம் அது அவங்கள பற்றியும் நிறைய கதைகள் வரும். நம்ம அதுக்கெல்லாம் செவி கொடுக்கக்கூடாது. அது அவங்களோட விஷயம். அவங்க நல்லது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, அவங்க கெட்டது பண்ணாங்கன்னா அவங்க அனுபவிக்க போகிறாங்க. நம்ம போய் அதை ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அவசியமும் இல்லை, அது முடியவும் முடியாது இல்லையா? அப்போது ஏதோ யாரோ நல்லது சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அவங்கெல்லாம் நிறைய உலக மக்களுக்கு போதனை பண்ணுறதுனால தான் அவங்களெல்லாம் குருமார்கள்ங்கிற இடத்துல வச்சுருக்கோம். இஷ்டம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா அங்கேயே விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போது நான் வந்து அப்போது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த குருமார்களை தேடி போகிற வழக்கம் எனக்கு ஆரம்பிச்சிது. அதில் தான் இந்த தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருங்கிற இடத்துல ஈஷா யோகா சென்டருங்கிற வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்தில் இருக்க ஈஷா யோகா சென்டருங்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நிறுவியவர் தான் இந்த சத்குரு ஜக்கி வாசுதேவ். ஓகே. அப்போ அவரை பற்றின இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன சொல்கிறாரு அப்படி அவர் வாயால் சொன்னது தான் இதெல்லாம். ஓகே, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னே மத்திய பிரதேஷில் ராய்கட்னு ஒரு இடத்துல ஒரு ஆதிவாசி கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வேலைங்கிறது பாம்பு பிடிக்கிறது, பாம்புலேருந்து விஷம் எடுக்கிறது, அதிலேருந்து தோல் உரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆதிவாசி கூட்டம் அந்த ராய்கட் மாநிலத்தில் இருந்தாங்க. அதில் பில்வான்னு ஒரு ஆள், பில்வா, BILVA, பில்வா. அந்த ஆள் வந்து ரொம்ப சிவபக்தன், பயங்கரமான சிவபக்தன். ஆனால் ஒரு விதண்டாவாதினா என்ன? அதாவது எது சொன்னாலும் கேள்வி கேட்பார். அது ஏன், இது ஏன், அதை எதுக்கு ஃபாலோ பண்ணணும், இது சொசைட்டியில் இருக்க நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அதை நிறைய கேள்வி கேட்பார் அந்த மாதிரி. ஆனால் அதனால் இந்த கேள்வி கேட்குற குணம் இருக்கனாலே ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு உண்டு. அவர் வந்து இந்த பாம்பு பிடிக்கிற ஆதிவாசி குலத்தில் சேர்ந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு வாலிப வயசு வந்த உடனே பிராமண குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்த சாம்பவிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சார். இன்னைக்கு கூட ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் அது பெரிய ஒரு விவாதத்தில் தான் வந்து முடியுது. அப்போ 400 வருஷத்துக்கு முன்னங்கும்போது எப்படின்னு யோசித்து பாருங்கள். அதுவும் ஒரு ஆதிவாசி குலத்தில் பிறந்த ஒரு பையன் பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணை காதலிக்கும்போது அது ஊர் மக்களுக்கு தெரிய வந்தோடனே அவங்களெலாம் எதிர்த்தாங்க. இந்த சாம்பவிங்கிற பொண்ணோட மாமனுக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு, நிறைஞ்ச நாள் பௌர்ணமி அன்னைக்கு, இந்த சாம்பவிங்கிற அந்த பொண்ணோட மாமா வந்து நிறைய ஆளுங்களை கூட்டம் சேர்த்துக்கிட்டு இந்த பில்வாங்கிற பையனை பிடிச்சு, 27 வயசு அந்த பையனுக்கு, பையனை பிடிச்சி மரத்தில் கட்டி, அவங்களாம் இந்த பாம்போட விளையாடுறவங்க இல்லையா, அதில் ஒரு பாம்பையே எடுத்து, நிறைய விஷம் உள்ள ஒரு பாம்பை எடுத்து இந்த பில்வாங்கிற வாலிபனை கொத்த வச்சு கொன்னுட்டாங்க. அப்படி அந்த விஷம் ஏறினோடனே, பாம்பு விஷம்லாம் ஏறிடுச்சுன்னா, ரத்தத்தோடு கலந்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அவன் அந்த பில்வாங்கிற ஆளுக்கு புரிஞ்சு போச்சு, பையனுக்கு புரிஞ்சு போச்சு.
நம்மளை கங்கணம் கட்டி பிடிச்சி வச்சு கட்டி போட்டு கொல்றாங்க. இந்த பொண்ணோட நம்ம ஸ்நேகம் காமிச்சது தான் தப்பாக போச்சு, அதனால தான் இவங்க கொல்றாங்க புரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க முன்னாடி நான் தோத்துட்டேன்னு காமிக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் நல்ல மனசோட இறுக்கத்திலேயே 100% அவேர்னஸ்னோடனா அவனோட புத்தி தெளிவாகவே வச்சுருந்து, புத்தி பேதலிச்சு போல பயந்து ஐயோ பாம்பு செத்துருச்சு, பாம்பு கடிச்சிருச்சே, நான் இப்போ சாக போகிறேனே, ஐயோ என் வாழ்க்கை இவ்வளோதானா, அப்படியா இப்படியான்னு புலம்பாமல் அழுது புலம்பாமல் ரொம்ப ஸ்டெடியாக இவங்கெல்லாம் என்ன வேணும்னே என்னை பாம்பு கடிக்க வச்சு கொல்றாங்க, இவங்க முன்னாடி நான் தோற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மெஜஸ்டிக்காக கடைசி வரைக்கும் அந்த உயிர் போகும்போது கூட அழாமல் அலறாமல் பயப்படாமல் அமைதியாக உயிரை தெரிஞ்சுக்கிட்டே விட்டான். ஓகேயா? அதுதான். அப்போது he died very gracefully அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. டைடு கிரேஸ்ஃபுல்லினா அந்த ஃபுல் பிரக்ஞையோட சரி இவங்க பண்ணிட்டாங்க, இன்னொரு 2 மினிட்ஸில் நான் சாக போகிறேன், மரணம்ங்கிறது எனக்கு உறுதியாயிடுச்சு, நிச்சயமாயிடுச்சு, ஓகே அப்படிங்கிற ஒரு ஞானத்தோட உயிரை விடுறான் அந்த பையன். ஓகே. ஸோ இது சத்குருவோட ஒரு ஜென்மத்தோட கதை. அவர் சொல்லி அருந்ததி ராய்ங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியது இது. ஓகே. புக்கில் இருக்கிறது ரிவ்யூ பண்ணுறேன், அப்படியே நான் சொல்கிறேன். பாக்கி உங்களோட இஷ்டம், அதை எடுத்துக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.